evening, 4th standard students. இன்னைக்கு ஜிகே எக்ஸாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க ஸ்கூலில். வெரி குட். இப்போது கிராமரில் வந்து மார்னிங் வந்து எக்ஸசைஸ் 1 to 6 ரிவைஸ் பண்ணோம். ரிமைனிங் எக்ஸசைஸ் 7, 8, 9 and 10 இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கிளாஸை நல்லா கவனிக்கலனா கூட பரவாயில்ல. இப்போ இந்த ரிவிஷனை வந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கிராமர் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் கூட. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூ எக்ஸசைஸ் 8 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிட்டோம். வாட் ஆர் த 4 types ஆஃப் சென்டென்சஸ்? imperative sentences, exclamatory sentences, interrogative sentences, assertive sentence அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் படிச்சிருக்கோம். இப்போது இவங்க சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அது நீங்கள் என்ன சென்டென்ஸ்னு எழுதணும். வெதர் அது என்ன இம்பெரேட்டிவா, அசர்ட்டிவா, எக்ஸ்க்ளமேட்ரியா, இன்ட்ராகேட்டிவா அப்படின்னு எழுதணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்துக்குவோம். அவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க், ஆச்சரியக்குறி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ், ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஜியும் கொஸ்டின் மார்க் ஒரே மாதிரி இருக்கும், வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதனால் அதை வச்சு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் எழுதிடலாம். ஸோ 2 ஓவர். தேர்டு ஒன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், இதர் ஆர்டராக இருக்கும், இல்லை அப்படின்னா ரெக்வெஸ்ட்டாக இருக்கும். இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸில் ப்ளீஸ், கைண்ட்லி, ரெக்வெஸ்ட் யூ இந்த மாதிரி இருக்கும். டே ப்ளீஸ்ரா, ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன்டா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இல்லைன்னா கமாண்டிங்காக இருக்கும். ஐ கோ அண்ட் சிட் தேர், கோ ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லி கமாண்டிங்காக இருக்கும். இம்ப்ரெஸ் பண்ணுவோம், மனசில் பதியும், திரும்பி பார்ப்பீங்க. அது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பீங்க. ஸோ உங்களை மனசில் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி, இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் முடிஞ்சிருச்சுன்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் எ பாய், யூ ஆர் அ கேர்ள், ஷீ இஸ் அ டாக்டர், ஹீ இஸ் அ லாயர், த கவ் கிவ்ஸ் மில்க், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபார்மர்ஸ் ப்ளவ் த ஃபீல்ட். சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஆஸ்னா அப்படியே, அசர்ட்டிவ்னா சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கொடுத்துருக்கதை பார்ப்போம். லெசன் 8 எக்ஸசைஸ் 8 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஐடென்டிஃபை தி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். என்ன டைப்புன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன், லிசன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ஸை சொல்கிறாங்க, ஐ மார்க்கில் 0 வாங்கியிருக்க, லிசன், கவனி, லிசன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன் ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமாண்டிங்காக சொல்கிறாங்க. மிஸ்ஸு சொல்கிறது எல்லாமே கமாண்டிங்காக இருக்கும். அது வந்து இம்பரேட்டிவ், இம்ப்ரெஸ், உங்கள் மனசில் பதிகிறதுனால அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், த பேபி இஸ் க்ரையிங். செகண்ட் ஒன், த பேபி இஸ் க்ரையிங். சாதாரண ஸ்டேட்மெண்ட், குழந்தை அழுகுது, அதில் எதுவுமே கிடையாது. அதனால ஆஸ்ன்னா சாதாரணமாக அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் தேர்டு ஒன், வாட் ஆர் யூ டூயிங். கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால ஜி இன்டராகேட்டிவில் ஜி இருக்குல்ல, ஜியும் கொஸ்டின் மார்க் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை ஞாபகம் வச்சு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். தேர்டு ஒன் வந்து இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னு எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து imperative, second one assertive, third one is interrogative. Fourth one, what a sad story. சாரின்னு போட்டிருக்காங்க, சாரி, ஸ்டோரி. வாட் எ சேட் ஸ்டோரி. அப்பா இந்த கதையை கேட்கவே முடியல, அழுதுருவோம் போல இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது. வாட் எ சேட் ஸ்டோரி அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்பா இப்படி ஒரு ஸ்டோரியாடா, அம்மா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கிறதுனால அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். பாருங்கள், ஸ்டோரிக்கு பக்கத்தில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கிறதுனால அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் ரைனிங் நவ். இப்போ மழை பெய்யுது. நவ்வுனா இப்போ, ரைனிங்காக மழை பெய்யுது. இட் இஸ் ரைனிங் நவ்னா மழை இப்போ பெய்யுது. சாதாரண ஸ்டேட்மெண்ட். ஆஸ் நடக்கிறது அப்படி சொல்கிறாங்க, அதனால் அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இம்ப்ரெஷன் இல்லை, கமாண்டிங் இல்லை, ரெக்வெஸ்ட் இல்லை, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இல்லை, கொஸ்டின் மார்க் இல்லை, அதனால அசர்ட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், ஒய் ஆர் யூ லேட்.
நீ ஏன் லேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் ஆர் யூ லேட். லேட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது பாருங்கள். கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் ஜி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் பிரிங் அப். ப்ளீஸ்ன்னு ஒன் பண்ணி கண்டுபிடிச்சலாம். ப்ளீஸ் பிரிங் அப் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க். ப்ளீஸ் பிரிங் அப் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க். ப்ளீஸ்ரா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் கிடைக்குமாடா ப்ளீஸ்ரா. ஸோ ப்ளீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, இம்ப்ரெஸ் ஆகுறீங்க. இம்ப்ரெஸ் ஆகிறதுனால அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ப்ளீஸ்ன்னு வந்துட்டாலே அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், 8th ஒன், will you help me. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, will you help me. லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. கொஸ்டின் மார்க் வந்தாலே பாருங்கள் ஜி மாதிரியே இருக்குது. ஸோ இன்ட்ராகேட்டிவ்லேயும் ஜி இருக்கும், கொஸ்டின் மார்க்கும் ஜி மாதிரியே இருக்கும். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்பெல்லிங் நீங்கள் தான் எழுதும். கொஸ்டின் மார்க் வந்திருக்கிறதுனால அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 9th ஒன், ஐ லைக் ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ். பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஐ லைக் ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ். எனக்கு எல்லா பியூட்டிஃபுல் திங்ஸையும் பிடிக்கும். சாதாரணமாக சொல்கிறான். இம்ப்ரெஸ்லாம் ஒன்றும் ஆகலை. கொஸ்டின் மார்க் இல்லை, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இல்லை. அதனால் அது என்ன சென்டென்ஸ்? அது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசச் அப்படி இருக்கிறதுனால அசர்ட்டிவ் சென்டென்ஸ். லாஸ்ட் ஒன், ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர். ஹூ இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர். கொஸ்டின் மார்க் இருக்குது லாஸ்ட்டில். கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நீங்கள் 4 சென்டென்ஸை ஸ்பெல்லிங் எழுதி பார்த்துக்கணும். எழுதி பார்த்தா தான் மனசில் பதியும். இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், அசர்ட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி எழுதி பார்த்துட்டு அந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 10 டயலாக் ப்ராக்டிஸ். டயலாக்னா 2 பேர் பேசுகிறது, ரொம்ப ஈஸியானது தான். டயலாக் ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ் யுவர் நேம். மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு எழுத வேண்டியதான். இட் இஸ்ன்னு கூட எழுதலாம். ஹூ ஆர் யூ, நீ யாருன்னு கேட்குறாங்க. ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின், வேர் டு யூ லீவ். நீ எங்கே லீவ் பண்ணுற. வேறுனா எங்கே லீவ் பண்ணுற. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே திருச்சியில் தான் இருக்கிறோம். அதனால் ஐனா ஐ லிவ் இன் ட்ரிச்சி. ட்ரிச்சிக்கெலாம் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதாதீங்கன்னு. அதேமாதிரி ஹைதராபாத்து, சென்னை, மேங்களூர்லாம் எழுதி வைக்காதீங்க. இங்கே எல்லாருமே ட்ரிச்சி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மை ஃபாதர் இஸ் எ லாரி ஓனர். OWNER. ஸோ உங்கள் ஃபாதர் என்னவோ அதை பண்ணுங்கள். என்ன வேணால் அது. மை ஃபாதர் இஸ் எ டீச்சர், மை ஃபாதர் இஸ் எ லாயர், மை ஃபாதர் இஸ் எ ஜட்ஜ், மை ஃபாதர் இஸ் எ இன்ஜினியர், மை ஃபாதர் இஸ் எ ஃபார்மர், மை ஃபாதர் இஸ் எ பிஸ்னஸ்மேன், மை ஃபாதர் இஸ் எ பைலட், மை ஃபாதர் இஸ் எ கேப்டன், மை ஃபாதர் இஸ் அக்ரிகல்ச்சரிஸ்ட், மை ஃபாதர் இஸ் எ பிரசிடென்ட், மை ஃபாதர் இஸ் எ வைஸ் பிரசிடென்ட், மை ஃபாதர் இஸ் எ கவர்னர். என்ன வருமோ அதை எழுதுங்க. சரியா? எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 5th ஒன், ஹவ் ஓல்ட் ஆர் யூ. உன்னை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா ஹவ் ஓல்ட் ஆர் யூ, உனக்கு எவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்டால் ஐ ஆம் 10 years old. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வேணால் சேஞ்ச் இருக்கலாம். யூஸ்வலாக வந்து ஐ ஆம் 9 years old, ஐ ஆம் 10 years old நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், இன் விச் ஸ்கூல் ஆர் யூ ஸ்டடியிங். ஆர் யூ ஸ்டடியிங்னா நீ எங்கே படிக்கிற. ஆர் யூ ஸ்லீப்பிங்னா நீ தூங்குறியா. ரைம்ஸ் இருக்குல்ல. ஆர் யூ ஸ்லீப்பிங் பிரதர் ஜான், மார்னிங் பெல்ஸ் ஆர் ரிங்கிங், டிங் டாங் பெல். அதில் வருது இல்லையா, ஆர் யூ ஸ்லீப்பிங்னா நீ தூங்குறியான்னு கேட்குறாங்க. இங்கே ஆர் யூ ஸ்டடிங்னா நீ எந்த ஸ்கூலில், விச் ஸ்கூல், எந்த ஸ்கூலில் நீ படிக்கிற. அப்போ நீங்கள் கொஸ்டின்லேருந்து எழுதுனா ஐஆம்னு நான் ஐ ஆம் ஸ்டடியிங், STUDY போட்டு ING போட்டுக்கணும். ஐ ஆம் ஸ்டடியிங். ஸ்பெல்லிங் கொஸ்டின் வந்து பார்த்து எழுதிக்கலாம். ஐ ஆம் ஸ்டடியிங் இன் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல். நான் வந்து குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங் இன் குருஷேத்ரா பிரைமரி ஸ்கூல். ஸோ இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். நம்ம பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங். ஸ்கூல் அப்படின்னு கேட்டால் குருஷேத்ரான்னு போடணும். கிளாஸ்ன்னு போட்டால் 4th standard. ஐ ஆம் ஸ்டடியிங் இன் 4th standard. ரோமன் நம்பர் 4 போட்டு மேலே TH போட்டு எழுதணும். ஐ ஆம் ஸ்டடியிங் இன் 4th standard. நெக்ஸ்ட், வாட்ஸ்
த நேம் ஆஃப் யுவர் கிளாஸ் டீச்சர், உங்களுடைய கிளாஸ் டீச்சர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. மை கிளாஸ் டீச்சர், மை கிளாஸ் டீச்சர் நேம் இஸ் அப்படின்னு போட்டு, மை கிளாஸ் டீச்சர் நேம் இஸ் மிஸ்ஸஸ் அப்படின்னு போட்டு, உங்களுக்கு ஃபோர்த்துக்கு ஒரு நியூ மிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க நேம் தான் உங்களுக்கு, அவங்க நேம் வந்து நீதா, NEETHA. மை கிளாஸ் டீச்சர் நேம் இஸ் மிஸ்ஸஸ் நீதா, நீதான்னு எழுதணும். சரியா? நெக்ஸ்ட், மென்ஷன் சம், லாஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் சம் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லலாம், இல்லை கொஸ்டின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்தால் தான் கொஸ்டினே ஆரம்பிக்கும். இந்த வேர்டு இல்லாமல் கொஸ்டினே வராது. எது ஆன்சர் எது கொஸ்டினே தெரியாது. கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலே இந்த வேர்டெல்லாம் இருக்கும். அதுதான் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். வாட், விச், வென், ஹவு மெனி. ஸோ வாட்டுன்னா என்ன, விச்னா எந்த, வென்னுனா எப்போ, ஹவுனா எப்படி, ஹவு மெனினா எத்தனை. அன்றைக்கி நம்ம பண்ணோம்ல, சுக் 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 சுக், குட் மார்னிங் மிஸ்ஸஸ், ஹவு மெனி சிக்கன்ஸ் ஹாவ் யூ காட். ஹவு மெனினா எத்தனை சிக்கன்ஸ் உங்ககிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு அதில் அந்த கொஸ்டின்லேயே கண்டினியூட்டி இருக்குது. அவ்வளோங்னா எவ்வளோ தூரம் போகணும். வேர்னா எங்கே, வேர் இஸ் தாஜ்மஹால், வேர் இஸ் தஞ்சாவூர். ஹோம் டு யூ லைக், ஹோம்னா யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம் டு யூ லைக் யுவர் மம்மி ஆர் யுவர் டேடி. உனக்கு மம்மியை பிடிக்குமா டேடியை பிடிக்குமா, யாரை பிடிக்கும். ஹோம்னா யார். ஹூஸ்னா யாருடையது. Who's this umbrella? Who's this geometry box? Who's this school bag? Who's this lunch box? அப்படின்னு கேட்குறாங்கல்ல, யாருடைய லஞ்ச் பாக்ஸ், யாருடைய ஸ்கூல் பேக். அதான் ஹூஸ்னா யாருடையது. ஹூனா யார். ஹூ இஸ் அசோகா, ஹூ இஸ் அக்பர், ஹூ இஸ் சரவண்குமார். அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஹூனா யார். ஹவு மச்னா கடையில் போய் திங்ஸ் வாங்கணுன்னே கேட்குற கேள்வி வந்து ஹவு மச் இட் காஸ்ட். இது எவ்வளோ வருது. மம்மி பொட்டுக்கடலை வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கடையில் போயிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இட் காஸ்ட், எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி டயலாக் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7, அட்வெர்ப்ஸ். அட்ஜெக்டிவ் வேறு அட்வெர்ப் வேறு, ரெண்டும் சேம் தான், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அட்வெர்ப். வெர்புனா ஆக்ஷன் வேர்டு. இதில் பார்த்தா தெரியும். லெசன் 7, அட்வெர்ப்ஸ். fill in the blanks with the suitable adverbs. ஸ்ரீநிதி கம் ஹியர். ஸ்ரீநிதி இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. வான்றது வெர்பு, இங்கே வான்னு சொல்கிறது அட்வெர்ப். ஸ்ரீநிதி கம் ஹியர். நெக்ஸ்ட், மை மதர் ஸ்பீக்ஸ் ஜென்ட்லி. அம்மா பேசுனாங்க, ஜென்ட்லாக பேசுனாங்க, அன்பாக பேசுனாங்கன்றது வெர்பு, ஜென்ட்லாக பேசுனாங்கன்றது அட்வெர்ப். டிஸ்கிரைப் பண்ணுது மம்மி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருது. இந்த கொஸ்டினை வச்சு நம்ம மம்மியை கண்டுபிடிச்சிடலாம். அதனால் மை மம்மி ஸ்பீக்ஸ் ஜென்ட்லி. நெக்ஸ்ட்டு, காவியா ஸ்பீக்ஸ் கிளியர்லி. காவியா பேசுனான்னு சொல்கிறாங்க. பேசுனான்றது வெர்பு, கிளியராக பேசுனான்றது அட்வெர்ப். காவியா ஸ்பீக்ஸ் கிளியர்லி. நெக்ஸ்ட், ஹர்ஜித் ரன்ஸ் குவிக்லி. ஹர்ஜித் ஓடுனான்னு சொல்கிறாங்க. ஓடுனா அப்படின்றது வெர்பு, வேகமாக ஓடுனா அப்படின்னு சொல்கிறது அட்வெர்ப். ஹர்ஜித் ரன்ஸ் குவிக்லி, ஹர்ஜித் வேகமாக ஓடுனா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சோல்ஜர் ஃபாட் பிரேவ்லி. இப்போ போட்ட ஃபைட், எஸ்டர்டே போட்ட ஃபாட். பாஸ்ட் டென்ஸ். சோல்ஜர்ஸ்லாம் சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறது வெர்பு, பிரேவாக சண்டை போட்டாங்க, தைரியமாக சண்டை போட்டாங்கன்றது அட்வெர்ப். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் கெட் அப் இயர்லி. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. எழுந்திரிக்கணும்னு சொல்கிறது வெர்பு, சீக்கிரமாக எழுந்திரிக்கணுன்றது அட்வெர்ப். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அட்வெர்ப். நெக்ஸ்ட், த லயன் ரோட் ஆங்கிரிலி. லயன் ரோட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. கோவமாக ரோட் பண்ணுச்சுன்றாங்க. ஸோ ரோட் பண்ணுச்சுன்றது வெர்பு, கத்துச்சுன்றது வெர்பு, கோவமாக கத்துச்சுன்றது அட்வெர்ப். நெக்ஸ்ட், மை நெய்பர்ஸ் டாக் சாஃப்ட்லி. என்னுடைய நெய்பர்ஸ்லாம், பக்கத்தில் இருக்கிறவங்கலாம், ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ரொம்ப சாஃப்டாக மெதுவாக பேசுகிறாங்க, ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக பேசுகிறாங்க என்னுடைய நெய்பர்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லோகேஷ் லிவ்ஸ் ஹியர். லோகேஷ் வந்து இங்கே லிவ் பண்ணுறான்றது வெர்பு, இங்கே லிவ் பண்ணுறான்றது அட்வெர்ப். நெக்ஸ்ட், ஜெய்னிஷா ரைட்ஸ் வெல். ஜெய்னிஷா எழுதுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா எழுதுனா அப்படின்னு சொல்கிறது அட்வெர்ப். வெர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வெர்ப். எழுதுனான்னா வெர்பு, நல்லா எழுதுனான்னு சொல்கிறது அட்வெர்ப். நெக்ஸ்ட், த ஓல்டு மேன் வாக்ஸ் ஸ்லோலி.
தாத்தா வந்து மெதுவாக நடக்கிறாரு. நடக்கிறாருன்னு சொல்கிறது வெர்பு, மெதுவாக நடக்கிறாருன்னு சொல்கிறது அட்வெர்ப். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரஹ்மான் ரன்ஸ், ரஹ்மான் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ரஹ்மான் ஓடுறான்னு சொல்கிறாங்க. 5th படிக்கிறான்ல அந்த அண்ணா. ரஹ்மான் ஓடுறான்னு சொல்கிறது வெர்பு, ஃபாஸ்ட்டாக ஓடுறான்னு சொல்கிறது அட்வெர்ப். ரஹ்மான் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. நெக்ஸ்ட் த சில்ட்ரன் ப்ளே அவுட் சைடு. சில்ட்ரன்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது வெர்பு, வெளியே ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறது அட்வெர்ப். த சில்ட்ரன் ப்ளே அவுட் சைட். அவுட் சைட்னா வெளியே. அந்த அவுட் சைடில் அன்லைன் பண்ணி அட்வெர்ப் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் லிசா. லிசா ரச்சிதான் ஒரு அக்கா படிக்கிறாங்கல்ல, அவள் தான். லிசா சிங்ஸ் நைஸ்லி. அந்த அக்கா பாட்டு பாடுவா இல்லையா, லிசா அக்கா பாடுறான்னு சொல்கிறது வெர்பு, நைஸாக சூப்பராக பாடுறான்றது அட்வெர்ப். நெக்ஸ்ட் மை மதர் ஸ்பீக்ஸ் நைஸ்லி. எங்கள் அம்மா பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க. பேசுவாங்கன்னு சொல்கிறது வெர்பு, இல்லை கைண்டாக பேசுவாங்கன்னு சொல்கிறது என்னது அட்வெர்ப். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங். வாட் இஸ் an adverb? An adverb and what is adverbனா என்னன்னு கேட்குறாங்க. An adverb is a describing. An adverb is a describing word. D-E-S-C-R-I-B-I-N-G. describing word. அட்ஜெக்டிவ்னாலும் அட்வெர்ப்னாலும் டிஸ்கிரைபிங் வேர்டு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 9. ஆன்சர் கொடுத்துருவாங்க, நீங்கள் கொஸ்டின் எழுதணும். ஃபஸ்ட்டு 10 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு 10 ரொம்ப ரொம்ப ஈஸி. 11, 12 மட்டும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்குற அசர்ட்டிவ் சென்டென்ஸை இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக எழுதணும். பயமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க. யூ ஷுட் ரைட் த கொஸ்டின் ஃபார் த ஆன்சர். ஆன்சருக்கு நீங்கள் கொஸ்டின் எழுதணும். ரொம்ப சிம்பிள். யூஸ்வலாக கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவீங்க. இந்த எக்ஸசைஸில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஆன்சருக்கு கொஸ்டின் எழுதணும். அவங்களே கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தா தெரியும். எக்ஸசைஸ் 9 இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸசைஸ் 9 இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். டர்ன் த ஃபாலோவிங் இன்டு த இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சரை கொஸ்டினாக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஷீ இஸ் அ கேர்ள். ஷீ இஸ் அ கேர்ள். ஷீ இஸ் அ கேர்ள் இதை 3ஆக பிரிச்சுக்கணும். ஷீ தனியாக பிரிச்சுக்கணும், ஈஸ் தனியாக பிரிச்சுக்கணும், எ கேர்ள் தனியாக பிரிச்சுக்கணும். 1 2 3 1 2 3. ஸோ இந்த 2 வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து போட்டுருந்தோம், அவ்வளோதான். ஈஸ் ஷீ எ கேர்ள், அவ்வளோதான். நேற்று நான் நோட்டில் எழுதி காமிச்சேன். நான் 3ஆக பிரிச்சுக்கிறீங்க. ஷீ ஒரு பாக்ஸு, ஈஸ் ஒரு பாக்ஸு, எ கேர்ள் ஒரு பாக்ஸு, 3 பாக்ஸ் ஆயிடுச்சு. செகண்ட் பாக்ஸை கொண்டு வந்து முன்னாடி போட்டிங்கன்னா ஈஸ் ஷீ எ கேர்ள், அவள் கேர்ளா. ஃபஸ்ட் ஆன்சர் வந்து அவள் ஒரு கேர்ள்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் எப்படி இருக்கும், அவள் ஒரு கேர்ளா. செகண்ட் ஒன் பாருங்கள், யூ ஆர் லேட். ரொம்ப சிம்பிள், 3 வேர்டு தான். யூ ஆர் லேட், நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் லேட், அதுக்கு கொஸ்டின் எழுதணும். ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொஸ்டின் எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், 3 பாக்ஸாக பிரிக்கணும். யூ ஒரு பாக்ஸு, ஆர் ஒரு பாக்ஸு, லேட் ஒரு பாக்ஸ். செகண்ட் பாக்ஸை கொண்டு போய் முன்னாடி போட்டுருணும். போட்டால் வந்துடும் உங்களுக்கு. ஆர் யூ லேட், ஆர் யூ லேட்னா நீ லேட்டாக வந்தியா ஸ்கூலுக்கு, அவ்வளோதான். ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸ் எழுதுகிறோம். ஆர் யூ லேட், நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தியா, ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் அதோட கண்டினியூட்டி தான். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஸ்டூடெண்ட். இந்த இதில் பாடுவீங்கள்ல, in and out the sparkling bluebells, in and out the sparkling bluebells, I am a leader, rap tap 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 on my shoulder, rap tap 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 on my shoulder, I am the leader. அதான், I am a leader, I am a student, I am a servant, I am a teacher, I am a டாக்டர் அப்படி சொல்லலாம். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு டீச்சர், என்னன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட்ன்றது. இது 3 பாக்ஸாக பிரிக்கணும். ஐ ஒரு பாக்ஸு, ஆம் ஒரு பாக்ஸு, எ ஸ்டூடெண்ட் ஒரு பாக்ஸ். ஸோ செகண்ட் பாக்ஸை முன்னாடி கொண்டு போயிடணும். செகண்ட் பாக்ஸ் என்னது, ஆம். ஆம் ஐ எ ஸ்டூடெண்ட், நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா. கொஸ்டின் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் எ பென். ஐ ஹாவ் எ பென்னுனா எனக்கு பென் இருக்குது, என்கிட்ட பென் இருக்குது. ஐ ஹாவ் எ பென். சொன்ன மாதிரி 3 பாக்ஸாக பிரிச்சுக்கணும். என்னது, எப்படி பிரிக்கணும், ஐ ஒரு பாக்ஸு, ஹேவ் ஒரு பாக்ஸு, எ பென் ஒரு பாக்ஸ். செகண்ட் பாக்ஸை தூக்கி மேலே முன்னாடி போட்டுடும். ஹாவ் ஐ எ பென், என்கிட்ட பென் இருக்கா, என்கிட்ட பென் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சருக்கு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஈஸி தான். 5th ஒன், ஹீ ஹேஸ் மெனி
ஷர்ட்ஸ், அவங்ககிட்ட நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது. ஹி ஹேஸ் மெனி ஷர்ட்ஸ். நீ சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்குற ஆன்சரை 3ஆக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? ஹீ ஒரு பாக்ஸு, ஹேஸ் ஒரு பாக்ஸு, மெனி ஷர்ட்ஸ் ஒரு பாக்ஸ். செகண்ட் பாக்ஸை தூக்கி முன்னாடி போட்டுறணும், அவ்வளோதான். ஹேஸ் ஹி மெனி ஷர்ட்ஸ், அவங்ககிட்ட நிறைய ஷர்ட்ஸ் இருக்கா? ஹேஸ் ஹி மெனி ஷர்ட்ஸ். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூ ஹேவ், நல்லா பாருங்கள், யூ ஹேவ் 2 brothers. உனக்கு 2 brothers இருக்கிறாங்க. அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் இஸ் கிவன். நீங்கள் கொஸ்டின் எழுதணும், அதுக்கு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும். சொன்ன மாதிரி 3 பாக்ஸாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து ஐ, யூ ஃபஸ்ட்டு பாக்ஸ் யூ, செகண்ட் பாக்ஸ் ஹேவ், தேர்டு பாக்ஸ் 2 brothers. ஸோ 3 பாக்ஸ் வந்துருச்சு. யூ ஒரு பாக்ஸு, ஹேவ் ஒரு பாக்ஸு, 2 brothers ஒரு பாக்ஸ். செகண்ட் பாக்ஸை தூக்கி முன்னாடி போட்டணும். செகண்ட் பாக்ஸ் என்னது? ஹேவ். அந்த பாக்ஸை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா ஹேவ் யூ 2 brothers, உனக்கு 2 brothers இருக்கிறாங்களா? அதுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் கொடுத்து கொஸ்டின் எழுதுறீங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், தேன்னா அவங்க, தே ஹேட் பிளேட், அவ்வளோதான். தே ஹேட் பிளேட் தான் அவங்க ப்ளே பண்ணாங்க. யாரோ, அது இந்த ஸ்டூடெண்ட்டோ. தேனா அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அவங்க அதை வந்து ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இதை கொஸ்டினாக மாற்றணும். கொஸ்டின் அடுத்து அது இருக்குது பாருங்கள். தே ஹேவ் பிளேடை வந்து ஹேட் தே பிளேன்னு மாற்றிட்டாங்க. அவங்க விளையாண்டாங்களா? அதே மாதிரி தான் 3 பாக்ஸு, தே ஒரு பாக்ஸு, ஹேவ் ஒரு பாக்ஸு, பிளேட் ஒரு பாக்ஸ். செகண்ட் பாக்ஸை முன்னாடி கொண்டு வந்துடும். ஹேவ் பாக்ஸை முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா ஹேட் தே பிளேட். நெக்ஸ்ட் 8th ஒன், ஷீ வில் சிங், அவ பாடுவா. ஷீ வில் சிங் 3 பாக்ஸ் ஆக்கிக்கிறது. ஷீ இஸ் த ஃபஸ்ட் பாக்ஸ், வில் இஸ் செகண்ட் பாக்ஸ், தேர்ட் பாக்ஸ், சிங் 3 பாக்ஸ் வந்துருச்சு. செகண்ட் பாக்ஸை கொண்டு வந்து முன்னாடி போட்டுருங்க. வில் ஷீ சிங், அவ பாடுவாளா? ஆன்சர் வந்து ஷீ வில் சிங், கொஸ்டின் வந்து வில் ஷீ சிங். நெக்ஸ்ட் 9th ஒன், ஐ கேன் டூ இட், என்னால் செய்ய முடியும். ஐ கேன் டூ இட், அது 3 பாக்ஸாக பிரிங்க. ஐ ஒரு பாக்ஸு, கேன் ஒரு பாக்ஸு, டூ இட் ஒரு பாக்ஸ். ஐ ஒரு பாக்ஸு, கேன் ஒரு பாக்ஸு, டூ இட் ஒரு பாக்ஸ். இப்போ செகண்ட் பாக்ஸ் இருக்கிறத கொண்டு வந்து முன்னாடி போடுங்க. ஐக்கு முன்னாடி போடுங்க. கேன் ஐ டூ இட், என்னால் இது பண்ண முடியுமா? கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் 10th ஒன், ஐ மே கம் இன், ஐ மே கம் இன்னா அதை 3ஆக பிரிக்கணும். 1 ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஐ, செகண்ட் பாக்ஸ் மே, தேர்ட் பாக்ஸ் கம் இன். செகண்ட் பாக்ஸை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டணும். மே ஐ கம் இன். ஸோ கொஸ்டின் அப்படின்றதால கொஸ்டின் மார்க் போட்டணும். எல்லாத்துலேயுமே முடிஞ்சோன்னே கொஸ்டின் மார்க் போட்டணும். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் மார்க் இருக்காது, நீங்கள் எழுதுறதுல கொஸ்டின் மார்க் இருக்கும். ஆமாம் சொன்னேன். இப்போ 10 ஓவர் ரொம்ப ஈஸி. 11th ஒன்றும் 12th ஒன்றும் கொஞ்சம், 11th ஒன்று கூட ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், யூ ஒர்க் ஹார்டு கொஞ்சம் 11th ஒன்று 12th ஒன்று கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு யோசிக்கணும். 3 பாக்ஸாக பிரிக்கணும். இங்கேயும் 3 பாக்ஸாக பிரிக்கிறீங்க. யூ ஒரு பாக்ஸு, ஒர்க்கு ஒரு பாக்ஸு, ஹேண்ட்ஸ் ஒரு ஹார்டு ஒரு பாக்ஸ். இந்த ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? டூ ஒர்க்குன்னு போடுறீங்க. அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க? டூ ஒர்க்குன்னு போடுறீங்க. ஒர்க்குனாலும் டூ ஒர்க்குனாலும் ஒன்று தான். டூ யுவர் டியூட்டி, டூ யுவர், அந்த மாதிரி. இது கொஞ்சம் 11th ஒன்று 12th ஒன்று கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. 3 பாக்ஸ் எப்பொழுதும் கூட பிரிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் யூ போட்டுக்கிறீங்க, 2வது பாக்ஸில் ஒர்க் போட்டுக்கிறீங்க, தேர்ட் பாக்ஸில் ஹார்டு போட்டுக்கிறீங்க. இந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணுறீங்க? டூ ப்ளஸ் ஒர்க்குன்னு போடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? டூ ப்ளஸ் ஒர்க். ரெண்டும் ஒன்று தான். டூ ப்ளஸ் ஒர்க்குனாலும் ஒன்று தான். இப்போ என்னது, நான் என்ன சொன்னேன்? 2வது பாக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு போய் போட்டுருவோன்னு சொன்னேன். 2வது பாக்ஸில் இருக்கிற டூவை மட்டும் கொண்டு போய் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். டூ யூ ஒர்க் ஹார்ட், நீ கஷ்டமாக வேலை செய்கிறியா? லாஸ்ட் ஒன், எ பாய் ஒர்க்ஸ் ஹார்டு. பாய் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஏதோ ஒரு பாய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 3ஆக நீங்கள் பிரிக்கணும். என்னது? எ பாய் ஒரு பாக்ஸு, ஒர்க்ஸ் ஒரு பாக்ஸு, ஹார்டு ஒரு பாக்ஸ். எப்பொழுதுமே 3 பாக்ஸ் பிரிக்கணும். எ பாய் ஒரு பாக்ஸு, ஒர்க்ஸ் ஒரு பாக்ஸு, ஹார்டு ஒரு பாக்ஸ். இந்த ஒர்க்ஸ் என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். டஸ் ப்ளஸ் ஒர்க்குன்னு பிரிக்கலாம். ஒர்க்ஸ்னாலும் டஸ் ப்ளஸ் ஒர்க்குனாலும் ஒன்று தான். இதில் 12th மட்டும் இப்படி மாற்றுறீங்க, 11th 12th. ஸோ டஸ் ப்ளஸ் ஒர்க். இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் என்ன சொன்னேன்? 2வது பாக்ஸில் இருக்கிறத தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துடும்னு சொன்னேன். இந்த டஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். டஸ் எ பாய் ஒர்க் ஹார்டு. ஸோ 11th ஒன்று 12th ஒன்று கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும். எல்லா எக்ஸாமும் எழுதியிருக்கிறீங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் விளையாண்டே இருந்தால் நல்லா இருக்காதுப்பா. கொஞ்சமாவது டியூட்டியில் நம்ம கரெக்டாக இருக்கணும். உங்கள் டேடி அவர் டியூட்டி அவர் பார்க்குறாரு, உங்கள் மம்மி டியூட்டியை மம்மி பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் டியூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் உங்கள் டியூட்டி என்னது?
நாங்கள் எங்கள் டியூட்டி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் டியூட்டியை படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், விளையாடுங்க. பட் திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு சஃபரிங் ஆகிரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எழுதி எழுதி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோன்ட் வேஸ்ட் சிங்கிள் மூமெண்ட் ஆஃப் டே. சரியா? ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.